அண்ணே அக்கா எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ராகவி. என் பேரு முத்துச்செல்வம். இன்னைக்கு நம்ம இந்த 3 கிலோ கிளி மீனை நல்லா சுத்தம் பண்ணி மசாலாலாம் தடவி சுட்டு சாப்பிட போறோம். அண்ணே சமைக்க போலாமா? முதல்ல சமைக்கலாம் இரு. அதுக்கு முன்னாடி மீன் நல்லா சுத்தமா கழுவிடுவோம். சரியா? பாப்போம். அண்ணே தண்ணி சீக்கிரம் கொண்டா. அண்ணே இந்த மீனை பார்க்கும் போதே சாப்பிடணும்னு தோணுதுனே. இரு சுத்துதான் சாப்பிடணும். அதுக்குள்ளே பறக்குற. அண்ணே ரொம்ப வெயிட்டா இருக்கு, தலையில தூக்கி வச்சு கொண்டு வானே. சரி சரி முதல்ல தூக்கி வை. நம்ம சமைக்க தயாராயிட்டோம். சமையலுக்கு என்னென்ன பொருள் எடுத்திருக்கோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் பேஸ்ட்டு, பெப்பரு, மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு 4-5 தக்காளியை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். நம்ம சமையலுக்கு நல்லெண்ணெய் தான் பயன்படுத்த போகிறோம். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கிட்டோம். இது இப்படிதான் கெட்டியா இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரெண்டு எலுமிச்சம்பழத்தை புரிஞ்சுக்குவோம். அப்பதான் டேஸ்டா இருக்கும். தக்காளி பேஸ்ட்டை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அப்புறமாவே கொஞ்சம் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மசாலாலாம் நல்லா தடவிட்டோம். இப்போ மீனை தூக்கி வச்சு மசாலா தடவலாம். இந்த மீன் மேல பாத்தீங்கன்னா லைட்டா கீறி விட்டுருக்கோம். அந்த கீரின இடத்துலலாம் மசாலா நல்லா உள்ள போற மாதிரி வச்சிங்கன்னா தான் மீன் நல்லா டேஸ்டா இருக்கும். அண்ணே மீதி இருக்கிறத நான் தடவிக்கிறேன். நீ போயிட்டு அடுப்பை ரெடி பண்ணு. சூப்பரா சமைச்சிட்டோம். இப்போ எங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து சாப்பிட போறோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். ஆஹா சூப்பரா இருக்கு. உண்மையுமே சூப்பரா சமைச்சிருக்கோம். இதே மாதிரி நாங்க வாரம் வாரம் சமைக்கிறோம். நீங்களும் சமைச்சு சந்தோஷமா இருங்க. டாடா பாய்.